லூக்கா 10வது அதிகாரம் 29வது வசனம். ஆண்களிலே ஒருவர். எனக்கு ஆண்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆண்கள் வந்து அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஜெபம் செய்வோம். உயிர் தரும் திருவசனம் என் உள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயிர் தரும் திருவசனம் என் உள்ளில் உறுதியாய் நிலைக்க, உயர்நிலை வாழ்வு உண்டென்று கூறிய உன் வாக்கை நினைத்திட, நாதா நம்பிக்கை பஞ்சம் நீதா, நாதா நம்பிக்கை தஞ்சம் நீதா. எங்கள் வாழ்வில் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தைகளை அவர்கள் அன்பை கடவுளே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற பற்றுறுதிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு வார்த்தையை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு எப்பொழுதுமே நீர் தந்து உதவுகிற தூயாவியாரின் ஆற்றலுக்காய் புரிதலுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதற்காக எங்களை இன்று அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று உங்கள் சமூகத்திலே எங்களை திருச்சபை பூர்வமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கொண்டாடுவதற்கென்று குறிக்கப்பட்ட காலத்திலே அமர்ந்து தியானிப்பதற்கான தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் தொடக்க கேள்வியாக அல்லது ஆரம்ப கேள்வியாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆயர் குறிப்பிட்டபடி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கும் புது வருட கொண்டாட்டத்திற்கும் இடையில் இருக்கிற இந்த ஒரு சில நாட்களில் கூட 2 நாட்களை அவங்களை பிடித்து இழுத்து திருச்சபைகளாக உட்கார வைப்பதற்கான நோக்கம் என்ன? கொண்டாட்டத்துக்கும் என் பற்றுறுதி வாழ்வுக்கும் என்ன தொடரும்? இந்த கேள்வியை இன்னொரு விதமாக கேட்டால் இப்படி கேட்கலாம். கொண்டாட்டத்திற்கும் என் பற்றுறுதி வாழ்வுக்கும் என்ன தொடரும்? உங்களுக்கு கேள்விகளுக்கான ஆன்சரை உடனே கிடைக்கணுன்ற பரபரப்பு உங்களில் யாருக்காவது இருக்கும்னா ஆன்சரை உடனே சொல்றேன். இயேசு பிறந்து விட்டார். இயேசு பிறப்பதற்கு தேவதூத சேனை தேவைப்படவில்லை. இயேசுவை பிறப்பிப்பதற்கு ஆட்டு மேய்ப்பர்கள் தேவைப்படவில்லை. இயேசு பிறப்பிக்கப்படுவதற்கு வேற எந்த ஏஜென்ட்ஸும் சாஸ்திரிகளோ யாருமே தேவைப்படவில்லை. ஏன் யோசேப்பே தேவைப்படவில்லை. இயேசு பிறப்பிக்கப்பட்டு விட்டார். அதை கொண்டாடுவதற்கு எல்லாரும் தேவைப்பட்டார். கொண்டாடுவது என்பது நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம், ஈவன் யோவானில் இருக்கிற முதல் பகுதியை அதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கு இந்த இயேசுவினுடைய பிறப்பை பற்றிய சூழலில் இருக்கிற எழுதப்பட்ட இந்த முதல் நற்செய்தி முதல் அதிகாரங்களிலே பார்க்கிற போது கொண்டாட்டம் என்பது இட் ஹாஸ் a different meaning than what we have been following. கொண்டாட்டத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. கொண்டாட்டம் எங்கே தொடங்கினது என்று தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்க இயேசுவினுடைய பிறப்பை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் தேவதூதன் இயேசு பிறக்க போகிறார் என்றோ பிறப்பிக்கப்பட்டு விட்டார் என்றோ பிறந்து விட்டார் என்றோ சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் முதலில் அவங்களுக்கு ஏற்பட்டது பயம், சந்தோஷம் இல்லை.
அவர்கள் பயந்த போது கடவுளுடைய தூதன் சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள், இது சந்தோஷப்பட வேண்டிய காரியம். My faith has to begin with a fear. இந்த பயம் என்பது ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் இல்லாமல் கொண்டாட்டம். இப்ப சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துமஸை ப்ராப்பரா கொண்டாடி இருக்கோம்? நம்ம இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும். திருச்சபைகளுக்கு வெளியே இருப்பதை குறித்து கவலைப்படுவதை இரண்டாவது கட்டமாக வைத்துக் கொள்ளலாம். திருச்சபைக்குள்ளாக நடக்கிற விஷயங்களிலே நாம் அதிகமாக கவலைப்படுவதிலே ஒரு விஷயம் என்னன்னா, the Santa Claus has replaced Christ within the church premises during Christmas celebration. Santa Claus தான் எங்க பார்த்தாலும் இருக்கிறார். Jesus, ஏன்னா our celebration has begun with கொண்டாட்டம். இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட்டத்திலே தொடங்கிவிட்டோம். இது ஃபியர்ல ஆரம்பிக்கல. ஏன்னா திருமறையிலே இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட எல்லாருக்குமே இந்த பயம் என்ற வந்ததுக்கு இன்னொரு அர்த்தம். அந்த பயம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்வதற்கு இயலாத போராட்டமான ஒரு சூழல். கடவுளை நாம் புரிந்து கொள்வதற்கு இட்ஸ் a struggle, இட்ஸ் a journey of struggle. ஒரு போராட்டமான பயணம் அது. என் கடவுளை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது போராட்டமான பயணம். அந்த பயணம் இல்லாமல் கொண்டாட்டம் வர முடியாது. இந்த தேவதூதன் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த ஏன்ட்ட வந்து அடிமை பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்த யாருமே கண்டுக்க மாட்டாங்க. வேலை செய்கிற ஒரு பெண்ணாக மட்டுமே இந்த ஆலயம் பார்த்தது. எருசலேம் தேவாலயம் மரியாளை கூட்டி துடைக்கிற, எப்படி எங்க அருகோட சர்ச்சில் என்னை கூட்டி துடைக்கிறவங்களா அப்படிதான் பார்த்தாங்க. கூட்டி துடைக்கிற பெண்ணாகவே பார்த்த ஒரு பெண்ணை சம்பந்தமே இல்லாம ஒரு ஹை பிரிஸ்டுக்கு கீழே இருக்கிற லோ லெவல்ல இருக்கிற பிரிஸ்ட் கூட வந்து இந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டாங்க. ஆனா காபிரியல் தேவன் திடீர்னு வந்து சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்றாரு, நீ கர்ப்பமாயிட்ட. இது கனவா உண்மையா? இது கனவா உண்மையா? நல்லதா கெட்டதா? தப்பா சரியா? இது கடவுளோட ஆவிதான் சொல்லுதா இல்ல அசுத்தாவி சொல்லுதா? பயங்கரமான போராட்டத்துல, அந்த போராட்டத்தை நீங்கள் வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாது. ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஆர்டர்ஸ் அல்மனாக் படி ஒரு தீவு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் தான். எதுனா, மரியாள் போய் எலிசபெத்தை சந்திப்பது. அதை பற்றி பேசும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த டைசஸ்ல தான் ஒரு கேள்வி கேட்டேன். மரியாள் எப்பொழுது எலிசபெத்தை போய் சந்தித்தார்? எப்போ போய் சந்திச்சா? 6 மாசம் இருக்கும்போது சந்திக்கிறா. எலிசபெத் 6 மாசமா இருக்கும்போது சந்திக்கிறா. இவ என்னவா இருக்கும்போது போய் சந்திச்சா? கன்சீவ் ஆயிட்டு நியூஸை கேள்விப்பட்டவனே ஓடி போறா. ஏன்? பயங்கர குழப்பம், போராட்டம். உண்மையை சொல்லணும்னா, மோசேயின் சட்டத்தின்படி ஒருவேளை இந்த மரியாள் கன்சீவ் ஆயிருந்தானா மோசேயின் சட்டத்தின்படி அவள் கல்லறைந்து கொல்லப்பட வேண்டும். வாழ்வா சாவா போராட்டம். இது தப்பா சரியா? நான் எனக்கு இந்த அடிமை வாழ்வு கூட, அந்த வாழ்க்கை கூட நான் கையாளாதவள் ஆயிட்டேன். நான் போராட்டத்துலதான் ஓடுறா. எங்க தனக்கு அது எப்பயுமே கடவுள் வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்தா அதுக்கு ஒரு போக்கையும் கொடுப்பாரு பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா காபிரியல் தூதன் சொல்றாரு, ரொம்ப கவலைப்படாத, ஒன்னே மாதிரியே ஒரு விஷயம் அங்கேயும் நடந்துட்டு இருக்குன்னு. அதுதான் அவளுக்கு வே அவுட். இல்லை எப்படி இது ஹேண்டில் பண்றது, டேக்கிள் பண்றது. இத்தனை நூற்றாண்டுகளாக யூத சமயத்தில் நடக்காத ஒரு விஷயம் நடக்கிறது. சாராளுக்கு நடந்துச்சு, ஆனா அது கணவனோடு கூட நடந்தது. இங்க கணவனே இல்லாம நடந்தது. அதான் பிரச்சனையே. இந்த போராட்டத்தின் அந்த குழப்பத்திலே ஒரு தெளிவுக்காக ஓடுகிறாள். யாரை நோக்கி? எலிசபெத்தை நோக்கி. யோசிப்பிட்ட ஓடல. ஏன் இன்னொரு நாள் பேசுவோம், அதுக்கு ஒரு நாள் சர்மம் பண்ணணும். எலிசபெத்தை நோக்கி ஓடுகிறாள். ஓடுகிற போது எலிசபெத் சொல்றா, உள்ள நுழைஞ்ச உடனே, ஆண்டவரின் தாயார் என்னிடம் வந்தது. தீர்க்கதரிசினிங்க. அவர்
என் வயிற்றுல உண்டாயிருக்கிறது உண்மையா பொய்யா, குழந்தை உண்டாயிடுச்சா உண்டாகலே, என்கிட்ட வந்தது காபிரியல் தேவதூதனா இல்லை காபிரியல் தேவதூதன் யாரோ மாதிரியா? ஏன்னா காபிரியல் தேவதூதன் யாருடைய தேவதூதன்? யாவையினுடைய தேவதூதன். இந்த யாவை யார்? பரிசுத்த கடவுளுக்கெல்லாம் கடவுளானவர், பரிசுத்தத்துக்கெல்லாம் பரிசுத்தமானவர். அவருடைய பரிசுத்துக்கு பக்கத்துல போனாவே உங்களை கொன்றுவார். அவ்வளவு பரிசுத்தமான கடவுள். அந்த கடவுளுடைய தூதன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அது அசுத்தமான விஷயமாக இருக்கிறதே. இது தப்பா சரியா? இந்த பொண்ணு சொல்றா, நீ ரொம்ப கவலைப்படாத, உனக்கு கனவல்ல, உண்மைதான். உன் வயிற்றிலே ஒரு பிள்ளை இருக்கிறது, நீ ஆல்ரெடி தாயாயிட்ட. ஆனா சாதாரண தாய் அல்ல, ஆண்டவரின் தாய். அப்போதான் அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், நான் உங்க வீட்டில் உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லை உங்க அம்மா உங்க பொண்ணு வீட்டில் வந்து சொல்றேன், தூயாவினால கற்பம் தரிச்சிருக்கிறேன், ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? அதில் விஷயம் கிளைமேக்ஸ் என்னன்னா, சர்வீஸ் முடிஞ்சோடனே வெளியே நின்று விஷ் பண்ணுவோம்ல, ஒருத்தர் வந்தார், மா what you said is totally wrong, you should never dare to talk like this in from the pulpit அப்படின்னு ரொம்ப எனக்கு சத்தமாக பிரசங்கம் பண்ணார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் டைம் எடுத்து என்கிட்ட வந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுறத நான் உண்மையாகவே வரவேற்கிறேன்னா. சிலர் கோவப்பட்டா கூட சொல்லாமல் போயிடுவாங்க. he came forward to express his anger. இல்லை, அது நல்ல விஷயம் இல்லையா? கோபத்தை காட்டுறதுமே ஒரு உரிமை தானே. எல்லாத்தையும் கோபத்தை காட்டணுமே. அவருக்கு ஏதோ என்னை பிடிச்சிருக்கு, அதனால வந்து கோபத்தை கட்டிட்டார். அவர்கிட்ட சொன்னேன், உங்களுடைய புரிதலை, உங்களுடைய இந்த விளக்கத்தை நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னதுக்கு நான் உங்களை பாராட்டுகிறேன், மதிக்கிறேன். பட் ஐ வில் நெவர் சேஞ்ச் மை சர்மன் ஆன் திஸ். நீ வாழ்க்கையில எங்க போனாலும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு பாவமான கேள்வின்னு சொன்னார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், கேள்வியே உங்களுக்கு பாவமாக இருக்கிறது, இந்த கொண்டாட்டத்துக்கு பின்பாக ஒரு பெண்ணுடைய போராட்டமே இந்த கேள்வியாக இருந்தது, அதற்கு என்ன பதில்? என்ன பதில்? என்னால் யூகித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இளம்பெண் செய்து விட்டதை கொண்டாடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த கொண்டாட்டத்தின் பின்னாக இருந்த வழிகளையும் திட்டத்தையும் யோசிப்பதற்கு கிறிஸ்தவம் தவறி விடுகிறது. இது அங்கே விட்டுறலாம். ஒரு சில விஷயங்களை இதனுடைய தொடர்ச்சியாக உங்களோட ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனக்கு ரீசெண்டா கொஞ்சம் வருஷமா, மேபி more than 10 years, I lost hope in pulpit. I may be wrong to make this comment. ஹோப் இல்லாமல் இல்லை, ஹோப் இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறேன் பெங்களூர்லேருந்து. ஆனால் அந்த ஹோப்பில் எனக்கு இன்னும் கேள்விகள் நிறையா இருக்குது. நம்பிக்கையை விட கேள்விகள் நிறையா இருக்கு. ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? சும்மா ஒரு தோராயமாக 200 வருஷம் கூட வேணாம், ஒரு 100 வருஷமே வச்சுக்கோங்க, 150 வருஷம் வச்சுக்கோங்க. தோமா வந்து அந்த முதல் நூற்றாண்டு அதெல்லாம் விட்டுருங்க. மிஷினரிகள் நிறைய பேர் வந்து நிறைய ஊழியம் செஞ்சது ஒரு 150 வருஷம் மினிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடியே போகுது. ஆனால் நம்மளோட ஆறுதலுக்காக 150 வருடங்களுக்கு பிறகு இன்று நாம் திரும்பி பார்த்தால் கிறிஸ்தவத்தினுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திலே என்னவாக இருக்கா இல்லையா? நீங்க ஏதாவது தலையாவது ஆட்டணும், இல்லைன்னா பிரசங்கமே நின்றோம். பங்களிப்பு கிறிஸ்தவம் செய்திருக்கிறதா இல்லையா? நிறைய செஞ்சிருக்கு. எஸ், அல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கு? கல்வி கொடுத்திருக்கு, மருத்துவம் கொடுத்திருக்கு. அதான் மருத்துவம், விடுதிகள், ஹாஸ்டல்ஸ், விடுதிகள், தொழிற்கல்வி கூடங்கள், ஆசிரியர், எல்லா விதமான பட்டய படிப்புகள் எல்லாமே, நர்சிங் காலேஜ் எல்லாம் மொத்தமாக நீங்கள் கல்வி, மருத்துவம், சமூக முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், குறிப்பாக நோயாளிகளுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கா? இதெல்லாம் யாரு செஞ்சது? மிஷனரிஸ் விட்டுட்டு போன எச்சங்கள் அவைகள். Don't ever dare to claim that part. அவர்கள் விட்டு போன எச்சங்களை வைத்து நாம் இன்று அரசியல் செய்கிறோம் ஒழிய ஊழியம் செய்யவில்லை. இது இங்கேன்னு இல்லை, எல்லா டினாமினேஷனுக்கும் போதும். நமக்கு மாத்திரம், நம்ம வீட்டில் மட்டுமா? வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, ஒரு வீட்டுக்கு மட்டும் வாசப்படி இல்லை, எல்லாத்தையும் பிரச்சனை.
இப்ப சொல்லுங்க, கிறிஸ்தவம் இந்த 150 வருடங்கள் 1947க்கு பிறகு கிறிஸ்தவம் இந்த சமூகத்துக்கு செய்த பங்களிப்பு என்ன? பெண்களுக்கு கல்வியை, பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்ன இந்த சமூகத்திலே பெண்கள் கல்வியை சீகன்மார்க் மாத்திரமல்ல நிறைய பேர் ஆரம்பிச்சு விட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த இந்திய சமய சீர்த்தவர்கள் பூனை போன்றவர்கள் செய்தார்கள். ஆனால் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனை மாத்தினது மிஷனரிஸ். இரண்டாவது, மருத்துவம் எல்லாமே அவர்கள் செய்து விட்டு போன விஷயங்கள். ஏன் கிறிஸ்தவம் இந்தியாவிலே தோற்று போனது? இதை ஒட்டிதான் இன்றைய நம்முடைய பிரசங்கம் இருக்கிறது. இந்தியாவிலே கிறிஸ்தவம் தோற்று போனதா இல்லையா? தோற்று போகவில்லை, ஜெயிக்கவும் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை. இந்த ஓவரா நீதி நியாயம் பேசினா ரொம்ப அடி வாங்குவோம்ல. எல்லாருமே சேஃபர் சைடா ஓடிடுவாங்க. ஒரு பிரச்சனை போதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நழுவிட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லவங்கன்னு பேர் வாங்குவாங்க. அங்க நின்று இது தப்பு அப்படின்னு சும்மா வாய மூடிட்டு இல்லாம சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா 4 பக்கம் போட்டு அடிப்பாங்கல்ல. அந்த சூழல்ல போயிட்டு பிலிப்ட, என் ஹஸ்பண்ட் பிலிப்ட போயிட்டு இப்படி நான் மாத்திக்கணும்ல என்னைய, நான் அவர்கிட்ட யூஸ்வலா கேட்பேன், நான் என்னைய மாத்திக்கணும்ல, மாத்தாதனால தான் அடி வாங்கிட்டே இருக்கிறேன். அப்போ பிலிப் ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, இந்த சமூகம் கடந்து போன 1000 பேரினாலே இயங்கவில்லை, அதை கேள்விக்குள்ளாக்குற 2 பேரினால தான் இந்த சமூகம் இயங்குகிறது. ஒருவேளை நீ அந்த 2 பேர் அல்லது 4 பேரில் ஒருத்தியா இருப்பாயானால் டோன்ட் எவர் கிவ் அப். நல்ல ஹஸ்பண்ட்ல அல்லேலூயா. இந்த சமூகத்திலே நாம் தோற்று போனதுக்கு ஒரு காரணம், கிறிஸ்தவம் தோற்று போனதுக்கு ஒரு காரணம், நீதியின் பக்கம் இந்த சால்வேஷன், அதுக்கு தமிழ்ல என்னது, ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்று கிருபை, இன்னொன்று நீதி. இது 2 சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதை நம்ம கிளைம் பண்ணுவோம். ஆனால் அதை செய்ய வேண்டிய நீதியின் பக்கத்தை விட்டுவிடுது. அதுதான் கிறிஸ்தவம் இந்தியாவிலே தோற்று போனதுக்கு அடிப்படை காரணம். ஏன் நான் இதை பேசுகிறேன் என்றால், கொண்டாட்டத்திற்கு பின்பாக இருக்கிற நீதியின் பக்கத்தை நாம் மறந்துவிட்டோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்கள் அதை குறித்து நான் சுட்டி காட்டுறேன். 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்ட பகுதி என்னன்னா, இது ஒரு நல்ல யூத வாலிபன், ஒரு அழகான வாலிபன் வந்து இயேசுவிற்கு ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் வேற எதுவும் கேட்கல. கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஒரு நல்ல பார்ட்னரை தேடிட்டு இருக்கிற பொண்ணு ஒருவேளை ஜீசஸ் பக்கத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா இந்த பையன் மேல காதல விழுந்திருக்கும். ஏன்னா நல்ல கேள்வி கேட்கிறான், ரொம்ப அழகான கேள்வி. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கேள்வியிலே பிரச்சனை இல்லை, ஆனால் கேள்வியின் நோக்கத்திலே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்வதற்காக கேள்வி. கிறிஸ்தவ வாழ்விலே விசுவாசம் என்பது மிகவும் மையமான விஷயம். விசுவாசம் இல்லாமல் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு கிறிஸ்தவமே கிடையாது. ஆனால் விசுவாசம் கேள்விகளை எழுப்ப வேண்டும். உங்களுடைய விசுவாசம் அல்லது விசுவாச வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசியாக எப்பொழுது கேள்வியை எழுப்பினது? யோசித்து பாருங்க. எப்பொழுது உங்கள் விசுவாசம் கேள்வியை எழுப்பினது? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் மதுரை போனேன், எங்க அக்கா வீட்டுக்கு. எங்க அக்கா குழந்தை 4th படிக்கிறா. அவ ஒரு விஷயம் சொல்றா. மூத்த பையன் நல்லா வெயிட்டா இருப்பான், கீழே விழுகிறான் ஸ்கூல்ல ஓடும் போது. வெயிட்டா இருக்கிறதுக்கும் பல்ட்டி அடிச்சு உருண்டு போய்கிட்டே இருக்கிறான்.
சில படத்துல கொண்டு ஓடுவாங்களா அந்த மாதிரி. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தை அப்நார்மலா கொஞ்சம் குண்டா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் இஷ்யூஸ் உண்டு. இந்த குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி கையில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து விட்டு தான் பேக்ல இருக்கிற வெட் டிஷ்யூ எடுத்து தொடச்சி விட்டு என்னென்னமோ பண்றாங்க. இது நடந்திருக்கு. நான் போன உடனே இந்த குழந்தை சொல்லுது, அந்த பையன் பேர் ஜெயிலர் சொல்றான், சித்தி நான் கீழே விழுந்துட்டேன் ஸ்கூல்ல, ரொம்ப மோசமா பல்ட்டி அடிச்சு உருண்டு போய்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த 2வது பொண்ணு சொல்றா, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு சொல்றா, சித்தி ஆனா அவன் கீழே விழுந்தப்ப யாருமே அவனை கண்டுக்கல. ஆனா ஒரு முஸ்லீம் டீச்சர்ல அவனை தூக்கி விட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி அவனுக்கு தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. ஏன் சித்தி முஸ்லீம்ஸ் ரொம்ப நல்லவங்களோ? அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி வைக்கிறான். அவங்க டீச்சர், அந்த முஸ்லீம் டீச்சர் பக்கத்துல இருந்த சாரு, இன்ஃபேண்ட், அவர் பேர் முஸ்லீம் கேத்தலிக் ஃபாதர் பிரதர். அந்த இன்ஃபேண்ட் சார் கூட கண்டுக்கல, அமைதியாக நின்று பாசிச்சிருந்தாரு. ஆனால் இந்த டீச்சர் எடுத்தாங்க, இப்போ முஸ்லீம்ஸ்லாம் நல்லவங்களா சித்தி? இப்போ என்ன பதில் சொல்லணும்? நான் உங்களுக்கு இங்கே அங்கே அப்படியே விட்டுட்டே போகிறேன், எதையுமே கனெக்ட் பண்ண மாட்டேன். கடைசி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புல்பிட் 150 வருஷங்களாக பலன் செய்யாமல் போய்விட்டதோ என்ற ஒரு தேடலும் கோபமும் எனக்கு இருக்கிறது. ஒரு வருடத்திலே நீங்கள் எத்தனை பிரசங்கங்கள் மினிமம் கேட்டிருப்பீங்க? வருஷம் எண்ணில் வந்துட்டோம் இல்லையா? கடைசி வாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வருஷத்துல நம்ம மினிமம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம் சர்ச்சுக்குள்ள மட்டும்? இந்த புல்பிட்ல இருந்து 52 வாரம் சர்ச்சுக்கு வந்திருந்தோம்னா மினிமம் ஒரு 40 பிரசங்கம் கேட்டிருப்போமா? சுகவீனம் எல்லாம் கடந்து. டிவியில வீட்டில் எத்தனை பிரசங்கம்? அங்க ஒரு 100 பிரசங்கம், ஒரு 150 பிரசங்கம். இது தவிர தினம் காலையில வசனம் வருதுல, ஒரு 100 வசனம் வருதுல. இவைகள் எல்லாம் நீங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்திருப்பீங்க இல்லையா? ஒரு 400 500 மினிமம் ஒரு 500 பிரசங்கம் வச்சுக்கலாம். 500 பிரசங்கங்களிலே எத்தனை பிரசங்கங்கள் பேலன்ஸ் செய்யல? மறதிதான் மனிதனுடைய பெரிய கொடை அப்படின்னா எஸ்கேப் ஆயிட முடியாது. அது ஒரு காரணம் இந்த புல்பிட் மேல எனக்கு கோபமும் நம்பிக்கையுமே வருவதற்கு. அதனால நான் இன்னைக்கு பண்ற பிரசங்கத்தை பிரசங்கமா பண்ணாம இன்றைய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய ரியாலிட்டியும் இந்த காமன் சொசைட்டியோட ரியாலிட்டியும் நான் அங்கங்க தொட்டு காட்டிட்டு போயிடுறேன். நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா தூயாவியா நம்மோடு கூட இடைப்படும். இந்த ரட்சிப்புக்கு 2 பக்கங்கள் இருக்கு. என் ரட்சிப்பு கேள்விகளை எழுப்பவில்லை, அதனால்தான் என் விசுவாசம் கேள்வியை எழுப்பவில்லை. இந்த வாலிபன் இயேசுவிடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு பிறன் யார்? Who is my neighbor? Who is my neighbor? எனக்கு பிறன் யார்? ஜீசஸ் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அதான் நான் எப்பவுமே சொல்வேன் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் காலேஜில், இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டார், திருப்பி கேள்வியே தான் சொல்லுவார். அதுதான் இயேசுவினுடைய ஒரு 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 பெடகாஜின்னு சொல்கிறோம்ல, டீச்சிங் மெத்தட், பேசிக் மெத்தடை தான். ஏன்னா பதில் சொல்லிட்டா உங்கள் மூளை ஆர்டிகுலேட் பண்ணாது, உள்ளே போய் ஆழத்தை தேடாது. கேள்வியாக போட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பதிலை தேடி போவீர்களா, அது பயணமாக மாறிவிடும். அது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா உருவாக்கிட்டே இருக்கும். அதனால இயேசு எப்பொழுதுமே பதில் சொல்ல மாட்டார். அதனாலதான் நான் எப்பயும் சொல்வேன், எந்த போதகர்கள்லாம் இயேசுவிடத்திலே ஜீசஸ் ஹஸ் ஆன்சர் ஃபார் ஆல் தி क्वेश्चन சொல்றவங்கள கல்லறிஞ்சு கொள்ளணும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும், I am the way to the truth. I am not giving you the answers, way to the answers. Jesus never gave answers. பதில்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டார், பதில்களுக்கான பாதைகளை காட்டி விடுவார். ஏனென்றால் ஒவ்வொருடைய பயணமும் வித்தியாசமானது.
ஒரே அப்டிராக்ட் ஆன்சர்ஸ் ஜீசஸ் நெவர் ஹேட் இன் ஹிஸ் மினிஸ்ட்ரி. கிடையாது அவர். சரி, அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இயேசுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது இயேசு ஒரு பதில் சொல்றார். எப்படி பதில் சொல்றாருன்னா, ஒரு கேள்வியை வைக்கிறார், அதே ஒரு கதையாக வைக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு மனிதன் கடந்து போறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அவன் கல்லறையில் அகப்படுகிறான். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆசாரியன் விலகி போகிறான், லேவியன் விலகி போகிறான், ஒரு சமாரியன். இந்த விலகி போகிறான்றது கிரேக்கத்தில் எப்படி இருக்குன்னா, விழுந்து கிடக்கிறவுடைய அந்த பாதையினுடைய ஆப்போசிட் பாதையை செலக்ட் பண்ணி போறாங்க. ஏன்னா இந்த பாதையில வந்தா நீங்க மனசாட்சி குத்தும்ல, ஸோ ஆப்போசிட் பாதையை எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா they wanted to ignore the reality. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அதுக்கும் என் ஃபெய்த்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிற போது அதை அரசியல்வாதிகள் அரசியலாக்குகிறார்கள். நீதிக்கான கேள்விகளாக அல்ல, அரசியலாக்குகிறார்கள். அதை பற்றி எனக்கும் என் விசுவாசத்துக்கும். ஏனென்றால் we are taking the opposite road. Our faith always take opposite road. அதான் safest road. நீங்க உள்ள போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா காசு செலவு பண்ணணும், உங்க டைம் வேஸ்ட் பண்ணணும், உங்களோட அடையாளம், அந்த ஹை பொசிஷன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் வர முடியாது. ஏசு இந்த கதையை சொல்லிவிட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறார். எனக்கு பிறன் யார் என்று நீ கேட்டாயல்லவா, இவனுக்கு பிறன் யார்? He was changing the position of the subjectivity and objectivity. நீ உன்னுடைய விசுவாசம் எனக்கு பிறன் நான் யார் என்ற கேள்வி கேட்க கூடாது, நான் யாருக்கு பிறன் என்ற கேள்வியை அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிறன் யார் என்று நான் கேள்வி கேட்க கூடாது. அது சுயம் சார்ந்த கேள்வி, சுயநலம் சார்ந்த விசுவாசம். அது நான் யாருக்கு பிறன், இவனுக்கு யார் பிறன்? இயேசு கேள்வியே மாத்தி போட்டார். அதனாலதான் இயேசு மெஸ்ஸையா. இத்தனை நூற்றாண்டுகளாக யூத சமயம் எதை மையப்படுத்தியதோ அதை இயேசு அவுட்டர் ஆக்கிட்டார். எதை அவுட்டர் ஆச்சோ அதை மையப்பகுதியின் கேள்வியினுடைய மையப்பகுதி ஆக்கினார். எனக்கு யார் பிறன் அல்ல, நான் யாருக்கு பிறன். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் கணக்கில் எடுத்தோம்னா, இந்த ஒரு வருஷத்துல நான் யாருக்கு பிறனாக இருந்திருக்கிறேன்? நீங்க சொல்லலாம், அவங்க கஷ்டப்படும் போது நான் கூட இருந்தேன், எங்க சொன்னார. அதுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இயேசு எப்போ ஒரு கேள்வியை வைத்தாலும் ஜீசஸ் கொஸ்டின் வாஸ் ஆல்வேஸ் வெரி 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 டீப்லி பொலிட்டிக்கல். ரொம்ப ரொம்ப ஆழமான அரசியல். சமாரியனுக்கு, யூதனுக்கு சமாரியன் பிறனாக இருக்கலாம், அடிமையாக, வேலைக்காரனாக. ஆனால் சமாரியனுக்கு ஒரு யூதன் பிறனாக இருக்க முடியாது, சிநேகிதனாக இருக்க முடியாது. நான் பவர்ஃபுல், நான் ஹை கிளாஸ் ஹை காஸ்ட், எனக்கு லோ காஸ்ட் லோ கிளாஸ் அல்லது உமன் அஸ் அ மேன் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நான் போய் அவங்களுக்கு அது என்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுப்பது. இயேசு சொல்றாரு, உன் அடையாளத்தை, எது உன்னை யார் என்று வரையறுக்கிறதோ அந்த அடையாளத்தை நீ உடைக்காமல் பிறனுக்கு பிறனாக இருக்க முடியாது. கிறிஸ்தவம் ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டிலே மறுபடியும் எழுச்சியுற வேண்டுமானால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டு நான் யாருக்கு பிறன் என்ற கேள்வியை நான் வைக்க வேண்டும். என் குழந்தை, அக்கா குழந்தை கேட்ட கேள்வி அவ கேட்டுட்டு போயிட்டா. என் மனசுல திருப்பி திருப்பி அடிக்கிறது என்னன்னா, யூஸ்வலா நாங்க சண்டே கிளாஸ் படிக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, அம்மா அப்பா இல்லாத ஒரு சின்ன பையன் தட்டில் ஆப்பிள் வச்சு ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல வித்துட்டு இருக்கிறான். ஆப்பிள் ஸ்டேஷன் ஒரு வண்டி நின்னோடனே இந்த விற்கிறவங்களாம் ஓடி போவாங்கல்ல. நம்மலாம் ட்ரெயினை விட்டு ஓடி போவோம், இவங்களாம் ட்ரெயினை நோக்கி ஓடுவாங்களே. இந்த குழந்தை ட்ரெயினை நோக்கி ஓடுது, யாராவது வாங்கிட மாட்டாங்களே. ஓடும் போது அவங்க உள்ள வந்து தடப்பான இந்தியா தான் நோன் ஃபார் க்ரௌடில் தள்ளி விட்டு போயிடுறாங்க. குழந்தையோட தட்டை ஒருத்தரோட லக்கேஜ் தள்ளி விட்டுட்டு அவர் கடந்து போயிட்டாரு. குழந்தைக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அவன் வாங்கி வச்ச 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச அத்தனை ஆப்பிளும் எல்லாரோட காலுக்குள்ள உருளுது. யாருமே நீ வாங்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு நாளைக்கு சாப்பாடு வழி கிடையாது. அந்த பயமும்
அந்த வேதனையும் உடைஞ்சு போனதுல என்ன இப்ப என்ன பண்றது? கடனுக்கு வாங்கிட்டு வந்த மாஸ்டருக்கு போய் காசு கொடுக்கணும், வயிற்றுக்கு சாப்பாடு போடணும், எல்லாமே கால்கள் கூட ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த கூட்டத்துல உள்ள வந்து இறங்கி வந்த ஒருத்தர் ஓடி வந்து எல்லா கால்களுக்கு கூட, ஏன்னா இவன் குழந்தை இல்லையா, ஓடி போய் எல்லா கால்களுக்கு கூட புகுந்து மிதி வாங்கி அடி வாங்கி கலெக்ட் பண்ணி தட்டில் அவன் எப்படி ஷேப்பா அடுக்கி வச்சிருந்தாலும் அடுக்கி கொடுக்குறாரு. அப்போ அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்குது, ஆர் யூ த ஜீசஸ்? நீ தான் அந்த இயேசுவா? ஜீசஸ் பத்தி நிறைய அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ தான் வாந்தவா? அந்த குழந்தை கேட்டுச்சுல. இந்த ஸ்டோரி எங்களுக்கு சண்டே கிளாஸ் சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கணும், எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் யாராவது ஒரு உதவி செய்கிறார், நல்லது செய்கிறார் அப்படின்னா அங்கெல்லாம் நான் இயேசுவினுடைய முகமாக பார்க்க பழகின கிறிஸ்தவ கூட்டம் மாறி போய் ஒரு நான் கிறிஸ்டியன் குழந்தை, ஒரு டீச்சரை பார்த்து அந்த குழந்தை இதுதான் உண்மையான கிறிஸ்தவமான்னு கேட்கிற போது அதை பார்த்து நான் ஒருபுறம் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்தவம் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் பியாண்ட் த பவுண்டரிஸ். நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆனால் அந்த அதை என் சமூகம் தன்னை இழந்து விட்டதுன்னு நான் வருத்தப்படுறேன். இந்த 10ஆவது அதிகாரத்துல இயேசு ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த பிறன்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த அருகில் இருப்பவன் நெய்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்ப நெய்பர் ஆவாங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் அவங்க கூட எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தான் அவங்க நெய்பர் ஆவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் வீட்டுல என்ன பண்ணாங்க கூட நமக்கு தெரியாது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு நெய்பர் கிடையாது. எனக்கு அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்தாலே அது நெய்பர். அதே மாதிரி தான் ஒரு கான்டெக்ட் இருக்கிறோம். கான்டெக்ட் இயேசு சொல்றாரு, சமாரியன் யூதனிடத்தில் வந்து ஏற்படுத்துவது பிறன் அல்ல, யூதன் சமாரியனிடத்தில் போய் ஏற்படுத்துவதுதான் பிறன் என்பதற்கான அர்த்தம். அந்த சிநேகிதன் அல்லது அருகில் இருப்போம் அப்படின்றதுக்கான அர்த்தம் சொல்றாரு. இந்த பார்வையில இயேசுவினுடைய பார்வை எப்பொழுதுமே விரிந்து போக ஆரம்பிக்கிறது. இதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. லூக்கா புத்தகத்துக்கே அது ரொம்ப அடிப்படையான இறையியல் தத்துவம்னு சொல்லுவோம் நாங்க. அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இயேசு லூக்கா எங்க ஆரம்பிக்குது? 1ஆவது அதிகாரத்துல என்ன ஆரம்பிக்குது? இயேசுனுடைய பிறப்பு இல்லையா ஆரம்பிக்குது இல்லையா? அங்க இருந்து ஈவன் இந்த 10ஆவது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் the concept of rejection. இயேசு புறக்கணிக்கப்படுறது. இயேசு மரியாளுடைய வயிற்றிலே உருவான போது யார் முதலாவது புறக்கணித்தது? யார்? மரியாளை தான். அவளால ஏத்துக்க முடியல. கல்யாணம் ஆன உடனே ஒரு மனைவி கற்பம் தரிக்கிறத அந்த குடும்பமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், பாசிட்டிவா. ஆனா ஒரு சந்தோஷப்படக்கூட முடியாத ஒரு தாய்மையை இந்த மரியாதை போத்துரு பண்றார். தாயே நிராகரிக்கிற ஒரு சூழல். தகப்பனும் தள்ளிவிட மனதா இருந்தார். அங்க மட்டும் நடக்கல, ஏரோது தள்ளிவிட மட்டும் இல்ல, கொல்ல பார்த்தான். இப்படியே வந்துச்சுன்னா லூக்கா 4ஆவது அதிகாரத்துல இயேசு எருசலேம் தேவாலயத்துல போய் நிக்கிற போது பணிவிடைக்காரன் கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை கொடுக்கிற போது 61ஆவது அதிகாரத்துல இருந்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியான மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அபிஷேகம் பண்ணினா கட்டுண்டவர்கள் விடுதலையும் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும் இப்படியே பேசிட்டே போறாரா? சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வசனம் வருது, இயேசுவை அந்த ஊரார் சொந்த ஊரார் நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுதல் நடக்காது. யூதன் நிராகரித்தால் தான் அந்த இயேசு சமாரியனுக்கும் நான் ஜூஸுக்கும் கொண்டு போய் கொடுக்கப்பட முடியும். இயேசு இங்கு நிராகரிக்கப்பட்டால் தான் மற்றவர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கப்பட முடியும். அது இங்கு நடக்கிறது. லூக்காதிகம் நாம் வாசிக்கிற இந்த பகுதியிலுமே நடக்கிறது. இந்த 10ஆவது அதிகாரம் தொடங்குற போது ஐயா கூட அதை சொன்னாரு. 12 சீசர்கள் 70 சீசர்களை இயேசு 2 பேரை அனுப்புறாரு. அனுப்பும்போது சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள போங்க, அந்த வீட்டுல உங்களை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, ஏத்துக்கிடாட்டாலும் சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க போயிட்டு வீட்டுல வாசிங்க 10ஆவது அதிகாரத்தை. ஒரு கிராமத்துக்குள்ள நீங்க போகிற போது
அந்த வீட்டிலே உள்ளவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பிணியாள்களை சுகமாக்கி கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒருவேளை அந்த வீட்டார் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களிடத்தில் கர்த்தருடைய சமீபமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ தட் தி கிங்டம் ஆஃப் காட் ஹஸ் கம் நியர் சொல்லிட்டு போயிடுங்க சொல்றாரு. இயேசுவை புரிந்து கொள்வது என்பது அடிப்படையில் 2 விஷயத்தினால் நடக்கும். ஒன்று சீடத்துவத்தினால் நடக்கும், இன்னொன்று இறையரசுன்ற புரிதலுக்குள்ளாகத்தான் நடக்கும். அப்படிதான் 4 சுவிசேஷமே இருக்கிறது. இது 2ஐயும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் become member of the rejecting community. இது 2க்குள்ளேயும் என்னுடைய விசுவாசம் வரலன்னா இயேசுவை ரிஜெக்ட் பண்ற கம்யூனிட்டிக்குள்ள நானும் மெம்பர் ஆகி விடுகிறேன். இதை சுருக்கமா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவனாக இருப்பது எளிது, சீசனாக இருப்பது கடினம். எல்லா சீசர்களும் கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் சீசர்கள் அல்ல. அல்லேலூயா. இப்ப சொல்லணும் அல்லேலூயா. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? எஸ் சார், நான் சொல்லுங்கப்பா. நான் ஜீவ புஸ்தகத்தில் என்ன எழுதிட முடியாது, அதனால கவலைப்படாதீங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? எஸ். நாம் எல்லாம் சீசர்களா? டோன்ட் சே எஸ். நாம் எல்லாரும் சீசர்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் சொல்றதுக்காக சொல்லாம இருக்காதீங்க. நாம் எல்லாம் சீசர்களா? இல்ல இல்ல. இப்ப சொல்லுங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? இல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவமாக இருக்க வேண்டுமானால் அது சீடத்துவத்தின் வழியாக மாத்திரம்தான் நடக்க முடியும். சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே பெருகி போய் கிடக்கிறது. சீடத்துவத்தை ஏற்றுக்கொண்டவங்க எப்பொழுதுமே 12 பேரோ 70 பேரோ தான், அதிகபட்சம் 120 பேர் மேலே. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12 கோத்திரத்தை ஆளுகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை பசுத்தவங்களை ஆண்டார்கள்? பைபிள் தெரியாதாப்பா? எத்தனை பசுத்தவங்கள் நம்பர் முடிக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல? இப்போ சொல்லுங்க, கிறிஸ்தவங்களுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கப்பா. சும்மா தெரியாதுன்னா தெரியாது சொல்லுங்க, அவ்வளவுதான். தெரியாது. இந்துக்களுக்கு இந்து வேதங்கள் தெரியுமா தெரியாதா? முஸ்லிம்களுக்கு குர்ஆன் தெரியுமா தெரியாதா? ஆண்களுக்கு ஓரளவு தெரியும், பெண்களுக்கு சுத்தமா தெரியாது. கிறிஸ்தவத்துல பெண்களுக்கு ஓரளவு தெரியும், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பைபிள் தெரியாத திருமறை பற்றிய புரிதலே இல்லாத கிறிஸ்தவர்கள் பெயர் தான் இந்திய கிறிஸ்தவர்கள். வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும், இன்னும் மோசமா இருக்கும். ரொம்ப வலிக்கும் பாருங்க. ஒரு தடவை ஜெர்மனியில் ஒரு ப்ரோக்ராம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஜீசஸோட ஹவு ஜீசஸ் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட், ஏசு எப்படி இன்னைக்கு இந்திய சூழலுக்கு பொருத்தமானவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பக்கமாக பேசி முடித்தேன். நான் முடித்த உடனே ஜெர்மனிலேருந்து வந்த சில பொண்ணுங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசு ஸ்டில் ரெலவெண்ட் இந்த கம்யூனிட்டிக்கு. சொல்றது யாரு? மிஷினரிகளை ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பின சர்ச்சிலேருந்து வந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா திருமறையை மறந்தார்கள். கிறிஸ்தவம் சமூகத்திலே பலன் செய்யாமல் போனதுக்கு இன்னொரு காரணம், எனக்கு திருமறை தெரியாது. திருமறையில் வெளிப்பட்ட இயேசுவை தான் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். திருமறையில் வெளிப்பட்ட இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆனா என் பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு திருமறை தெரியும்? நீங்க புத்தெழுச்சி பாடல்கள் கீர்த்தனைக்கு பின்னாடி இருக்கா, கீர்த்தனை பாமால இருக்கா, ஆல்மோஸ்ட் நிறைய பாட்டு எனக்கு மனப்பாடமா தெரியும். எப்படி தெரியுது? 10 வருஷமா நான் பாடாத பாட்டை கூட இப்ப நீங்க பாடினீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஏன்னா எங்க வீட்டுல டிவி கிடையாது. எந்த
பொம்மைனா என்னன்னே தெரியாது. ஒரு டாய் கூட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒரு சிங்கிள் டாய் பார்த்தது கிடையாது. பக்கத்து வீடு ஐயர் போதகர் குழந்தைங்க டாய் வச்சு சுற்றுவாங்க ஸ்டைல். அதை பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஒரு டாய் கிடைக்காத ஆண்டவரே. அதுக்கு டாய்னு ஒரு இங்கிலீஷ் பேரு கூட தெரியாது. பொம்மைன்னு சொல்லுவோம், நான் லாட்டு ஜாமான்னு சொல்லுவோம். காலையில் 1 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். நைட்டு 1 மணி நேரம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். தூங்கி விழுந்தா தொடையிலேயே எங்கள் அம்மா வைப்பாங்க. 2 நாள் தொடர்ந்து தூங்கினா வீட்டுக்கு வெளியில சர்ச்சு கேம்பஸ்ல வரிசையா சவுக்கு மரத்துக்கு பிடிச்சிட்டு வந்து வச்சு வெளுப்பாங்க. அதனாலேயே தூங்க மாட்டோம். என் கடவுளை எனக்கு என் பெற்றோர் காட்டினார். 10 வயசுல 5 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். 1 மணி நேரம் முழங்காலில் நிற்கணும். 4:30க்கு சர்ச்சில் பெல் அடிக்கணும். போய் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சர்ச்சில். 4:30 to 5:30 அங்கே ப்ரேயர் நடக்கும். ஐயர் இதான் செக்ஷன் வீணா, இதான் சர்ச். விரும்புகிறீங்களா விரும்பலையோ காதில் பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும். 6 மணிக்கு சர்வீஸ் முடியும். 6 to 7 ஃபேமிலி ப்ரேயர் உட்காரணும். 7 to 8 சர்ச்சை க்ளீன் பண்ணணும், தண்ணி விடணும் செடிக்கு. 8 மணிக்கு சாப்பிடாம எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் 12 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும். நீ பட்னியாக கூட இருந்துக்கோ, ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் முக்கியம். பிரச்சனையா? ஃபீஸ் கட்ட முடியலையா? நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 4:30க்கு பெல் அடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவோம். ஏதோ நம்ம கடவுள் தான் சீக்கிரம் பேசிட மாட்டாரு, அமைதி காப்பாரு. என்ன செய்யணும்னு தெரியாது. போராடு போராடு போராடு. அந்த பாடல்கள் கொடுத்த தெளிவு, அந்த பாடல்கள் கொடுத்த, நான் நேற்று உங்களுக்கு பிரசங்கத்தை பற்றி யோசிக்கும் போது நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பின இன்னொரு காரியம் அது. உங்கள் விசுவாசம் கேள்விகளை எழுப்பணும், 1. 2வது உங்கள் விசுவாசம் பாடல்களை எழுதணும். உங்கள் ஐயர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். என் விசுவாசம் 2 விதமாக வெளியில வரணும் அடிப்படையில். அதுக்கு பிறகுதான் கிரியை செய்யணும். 1 பாடல்களாக வரணும், 2வது லிட்டர்ஜியாக வரணும். ஆர்டர் சர்வீஸ் வச்சிருக்கீங்களே, அது வரணும். அதுக்கு பிறகுதான் கிரியையிலே வெளிப்படும். ஏன் கிறிஸ்தவ விசுவாசம் வெளியில கிரியை செய்யலைன்னா, அடிப்படையில் அது முதல் கேள்விகளை எழுப்பவில்லை, 2வது அது பாடல்களாக மாறவில்லை. பாடல்கள் எழுத மறந்த சமூகம் செத்து போன சமூகம். அதை நீங்க எந்த வரலாறு எடுத்து பார்த்துக்கலாம். மார்க்சிசம் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பாடல்கள் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் எடுத்து பாருங்க, அவர் சர்ச்சை கேள்வி கேட்டுட்டு முதல் பண்ண 2 விஷயங்களை, 1 பாடல்களை எழுதினார். அந்த ஹிம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம். இன்னொன்று விளக்க உரைகளை எழுதினார். தப்பாலாம் நீ போதிக்க முடியாது, கடவுள் வார்த்தையை சரியா போதிக்கணும், விளக்க உரைகளை எழுதினார். அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இத்தனை 5-6 நூற்றாண்டுகளை கடந்து உட்காந்து அதே விசுவாசத்துல நிக்கிறோம். ஆனா இது எங்கப்பா தொடங்கும்? நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன்ல, விசுவாசம் கேள்வி கேட்கணுங்கிறேன், பாடல் எழுதணுங்கிறேன், அது சரி, எங்கப்பா தொடங்கும்? எத்தனை பேர் காலையில அதிகாலையில பேரண்ட்ஸை கேட்குற எத்தனை பேர் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறீங்க? நாங்கெல்லாம் அம்மா அப்பா ஜெபம் பண்ண சத்தத்தை கேட்டுதான் எந்திரிச்சோம், பேச தெரியாத காலத்துல. இன்னைக்கு நான் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன்றதே பெரிய போராட்டமா இருக்கு எனக்கு. என் விசுவாசம், என் தாயை பார்த்து வளர்ந்த விசுவாசம், என் தாயும் தந்தையும். ஏன்னா அவங்கள முழங்கால தான் அதிகமாக பார்த்தேன். எங்க அப்பா கால் இப்படி ஆயிடுச்சு, முழங்கால் தேய்ச்சி. ஏன்னா 40 வருஷம் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ஊழியம் பண்ணார். சைக்கிளை ஓட்டி 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 இப்படி ஆயிடு, இப்படிதான் நடப்பாரு. வலி மூஞ்சில தெரியும். ஆனாலும் நீ 4 மணிக்கு எந்திரிச்சுட்டாங்க, ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடுவேன், ஊழியம் செய்யணும். ஆனா இந்த காலை அது எங்க ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, கிட்னி அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. வலி முழங்கால்ல இருந்து கிட்னி வரைக்கும் சிவியர் பெயின் இருக்கும். ஆனா சர்ச்சுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா, உள்ள குடி கூட்டிட்டு 2 பலகாணியை போட்டு அது மேல நேர் முழங்கால் நின்று ஒரு சப்போர்ட்டுக்கு டேபிள்ல கையை வச்சு ஜோடி பார்த்தீங்க. அதுதான் இன்னைக்கு என்னை கேட்குது. எனக்கு முழங்கால் வலி, நான் முழங்கால் போடாம இருக்கிறப்ப எனக்கு கேள்வி அங்கிருந்து வருது. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, யார் நம்மை விசுவாசத்திலிருந்து விளக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்டார். யார் கேட்டா? யாருப்பா கேட்டா? சாரி, உங்களுக்கு பைபிள் தெரியாதா? பவுல் கேட்டார்.
இத்தனை திரளான சாட்சிகள். நம்ம எதுப்பா திரளான சாட்சி? எது திரளான சாட்சி? பவுல் ஊழியம் செய்தார், பேதுரு ஊழியம் செய்தார், யோவான் இல்ல. நான் என்ன செய்திருக்கிறேன்? என்னுடைய சாட்சி தான் என் பிள்ளையை கடவுளுக்குள்ளாய் உருவாக்கும். என்னுடைய சாட்சி எங்க ஆரம்பிக்கும்னா, நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, நீங்க 10 நாள் டிபேட் கூட வைங்க, நான் வந்து உட்கார்றேன் பைபிளோட. அது முழங்காலில் தான் முதல் ஆரம்பிக்கணும். முழங்கால் போட்டவன் சமூகத்தை மாத்தி இருக்கிறான். முழங்கால் போட்டவன். இன்னொன்று சொல்றேன், இந்த பகுதியில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம், ரொம்ப விரும்பி சந்தோஷப்பட்டு அல்லேலூயா சொன்ன விஷயம், இந்த பகுதியை நான் வாசித்தப்போ, இயேசு 70 ஊழியர்களை, 70 சீசர்களை 2 பேரா கிராமங்களுக்கு அனுப்பிட்டு ஊழியர் செஞ்சு திரும்பி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் நடக்குது. ஜீசஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. ஜீசஸ் உங்களுக்கு தெரியுமா, எங்களை பார்த்து அசுத்தாவிகளும் அலறிட்டு ஓடிச்சு, அவங்க பயந்துட்டு ஓடிச்சு. ஜீசஸ் சொல்றாரு, அதை மட்டுமா நீங்க பாத்தீங்க? நீங்க பிரசங்கம் பண்ணும் போது மின்னலை போல எந்த ஆவி இந்த உலகத்தை ஆட்டி படைக்குதோ அந்த ஆவியை தொப்புன்னு கீழே விழுந்தது நான் பார்த்தேன்டா. அந்த அளவுக்கு உங்க ஊழியம் வல்லமையா இருந்துச்சு. இவர் வேற சப்போர்ட் பண்றாரு ரிப்போர்ட்ல. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஆவிகள் உங்களை பார்த்து நடுங்குகிறது என்று சந்தோஷப்படாதீங்க. உங்கள் புத்தகம், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே. அவர் இன்னொன்னு சொல்றாரு, பின்னி நோயாளிகளை சுகமாக்கினேன், பிசாசுகளை துரத்தினேன், வியாதிகளை குணமாக்கினேன் என்று நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. இதையெல்லாம் செய்து விட்டால் நீங்கள் சீசர்களாக ஆகிவிட. இன்னைக்கு இதெல்லாம் செய்யற ஊழியர்கள் இந்த சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சீசர்களாக இருக்கிற ஊழியர்களை நீங்கள் பார்க்க முடியாது. யாருனாலும் ஊழியக்காரன் ஆயிடலாம், யாருனாலும் அற்புதம் செய்யலாம், யாருனாலும் அதிசயங்களை செய்யலாம். ஆனால் அதிசயங்கள் அல்ல உங்கள் விசுவாசத்தின் மையம். உங்கள் விசுவாசத்தின் மையம் நீதி, நீதியின் கேள்வி. இந்த புரிதலுக்கு நாம் அடிப்படையில் வர வேண்டும். இவைகள் எல்லாம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே மெம்பர் ஆக்கிறார். இதை தாண்டி ஒன்று இருக்கிறது, அது நீதிக்கான கேள்வி. 2 நிமிஷத்துல முடிச்சோம். சிலர் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன், எங்கு என் விசுவாசம் தொடங்க வேண்டும்? எங்கு என் விசுவாசம் தொடங்க வேண்டும்? முழங்கால தான் அது தொடங்கணும். இந்த திருமறைக்கு முன்பாக தனிமையாக என் கடவுளுடைய சமூகத்தில் நான் உட்காருகிற போது என்னை நான் பார்க்கிறேன்ல, அதுதான் என்னை மாற்றுகிறது. அதுதான் என்னை மாற்றுகிறது. நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஜெபம்னா என்னப்பா? ரொம்ப அடிப்படை கேள்வி கேட்கிறேன்னா, ஜெபம்னா என்னன்னு இந்த 10ஆவது அதிகாரத்துல ஒரு வசனம் வருது, ஒரு வார்த்தை வருது. பத்தாவது அதிகாரத்தின் முதல் பகுதியில இயேசு சொல்றாரு, அது ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா, earnestly praying. earnestly praying. இத சரியா பிரேயர்ன்றத புரிதல் 10வது அதிகாரத்துல எப்படி இருக்கு தெரியுமா? சீலத்துவம். என்னை பாருங்க உங்களுக்கு புரியுது. சீலத்துவம் 70 பேரை 2 பேரா கிராமத்துக்கு அனுப்புறார். சீலத்துவம். இந்த சீலத்துவம் எதற்கானதுன்னா, கடவுளுடைய ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்வதற்கானது. சீலத்துவத்தை நீங்கள் the kingdom of God, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளாக தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதை பற்றிய சீலத்துவத்தை பேசிவிட முடியாது. கடவுளுடைய ராஜ்யத்தின் தகவல்கள் தான் சீலத்துவத்தின் ஒரு அங்கம். அதுதான் இது 2 ஒன்று. இந்த சீலத்துவம் எதற்கானது என்றால், கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவதற்கும் அதற்கான தகவல்களை இந்த உலகத்திலே பரப்புவதற்குமானது தான் இந்த சீலத்துவம். இந்த சீலத்துவம் இதை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. ஆனா இது 2 தனித்தனியா நிற்கிது. போர்டு வந்து அழகா வரைஞ்சு காட்டிருக்கு. தனித்தனியா நிற்கிது. முதல் 10 வசனங்கள் இது அழகா இருக்குது இந்த டிராயிங். இந்த 2க்கு இடையில இயேசு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு, ப்ரேயர்னு. அதுவும் earnestly prayingன்ற ஒரு வார்த்தை கொண்டு வராரு. என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாண்டிங், மேக்கிங், டையிங் பிட்வீன், மேக்கிங் பாண்டிங் பிட்வீன். மேக்கிங் த பாண்ட் பிட்வீன்னா என்னதுன்னா, இது 2க்கு இடையில நீங்க தொடர்பை ஏற்படுத்துவது தான் சீலத்துவத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் பற்றுறுதி வாழ்க்கை. கடவுளுடைய ராஜ்யம் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம் சொல்றோம்ல,
இந்த கடவுளுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் அடிப்படையில 2 விஷயம் நடக்கும். முதலாவது, நான் சீடனாக மாற வேண்டும். அது இந்த உலகத்துல கடவுள் ராஜ்யம் கட்டப்படாது. சும்மா நம்ம மாய்மாலமா பேசிட்டே இருக்கோம். கிறிஸ்தவம் சீடத்துவமாக மாறாத வரை கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே கட்டப்படாது. சீடத்துவமாக மாறின பிறகும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பற்றுறுதி இரண்டுக்குமான இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பெயர் தான் ஜெபம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஜெபம் என்பது என்னுடைய கடவுள் மேல் வைத்திருக்க என்னுடைய பற்றுறுதி, சீரத்துவத்தின் பற்றுறுதிக்கும் கடவுளுடைய இந்த சமூகத்துக்கான கடவுளின் திட்டத்திற்குமான இடையிலே பாலத்தை ஏற்படுத்துவதுதான் ஜெபம். ஜெபத்தை சும்மா ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஜெபம் என்பது ஒரு பயணம். நீங்க நேற்று ஜெபம் பண்ண விஷயத்த இன்னைக்கு போய் மாத்தி ஜெபம் பண்ணுவீங்க. ஏன்னா பயணத்துல நீங்க சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்னொரு அடிப்படையான விஷயம் சொல்லித்தரேன். ஜெபம் என்பது நான் என் கடவுளை மாற்றுவதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரேயர் கேன் சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் காட். என்னை நான் கடவுளை திட்டத்துக்காக உருவாக்கி கொள்வது, மாற்றிக் கொள்வதற்கான இடம் தான் ப்ரேயர். நான் சீடனாக ஆக வேண்டுமானால் அங்கதான் அது தொடங்கும். வேற வழியே கிடையாது. there is no alternative for that. இந்த தனிப்பட்ட ஜெபத்திலே நான் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கடவுள் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ, எந்த விதமான நீதியை கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதவாக நான் உருவாவதற்கான இடம்தான் அந்த ஜெபம். அப்படி நான் உருவாகிற போது நான் சீடனாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறேன். கடவுளுடைய ராஜ்யத்தின் சமூகத்திலே கற்றுவித்துக் கொண்டே இருக்கிறேன். பெற்றோர் நீங்கள் அல்லது வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைகளாக நீங்கள் முழங்காலில் நிற்கிற வரைக்கும் உங்களால் ஒரு பக்தியுள்ள விசுவாசமான எதிர்கால சமூகத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து எழுப்பவே முடியாது. இதுக்கு கடவுளே வந்தா கூட உதவி செய்ய முடியும். இந்த தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், இது ரொம்ப முக்கியம். இதை பேச வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. எத்தனை பேர் அதிகாலை என்று பாடுறீங்க? 8 மணிக்கு பாடுறீங்களா, 11 மணிக்கு பாடுறீங்களா? உண்மையே நான் நேசிப்பேன். உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிறோம். நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாமே மாய்மால வார்த்தைகள். நாம் பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாமே மாய்மால வார்த்தை ஜாலங்கள். இவைகள் எல்லாம் உயிர் பெற்று உண்மையானவைகளாக யதார்த்தமானவைகளாக மாற வேண்டுமானால் என் முழங்கால் என் கடவுள் முன்பாக, இந்த திருமுறை முன்பாக நான் என்னை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஒருத்தர் பார்த்து ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப சூப்பராக பண்றீங்க அப்படின்னு என்னை ஒருத்தவங்க பேசும்போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் சொல்லிட்டு இந்த திருமறை முன்பாக வந்து உட்காருகிற போது எனக்குள்ளே இருக்கிற அந்த சுயம் உடைக்கப்படுகிறது. அது சுயம் என்ற புரிதலை நான் திருமறை முன்பாக என்னை பார்க்கிற போதுதான் எனக்கு வருகிறது. ஜெபம் என்பது என்னை கடவுள் விரும்புகிற மனிதனாக மாற்றுமானால் திருமறை என்னை மறுபடியும் குட்டி என்னை உருவாக்குகிற ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த திருமறை தான் என்னை உருவாக்க முடியும். இந்த திருமறையில பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மொழிபெயர்ப்புல பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. அவைகளை நாம் 2வது கட்டத்தில் தான் பேச வேண்டும். அடிப்படையிலே என் திருமறை எனக்கு தெரியணும். என் திருமறையை நான் புரிந்து கொள்ளணும். காலையில எந்திரிச்சோன்னே பைபிள் வாசிக்காம ஜோமனாம நான் சாப்பிட்றதெல்லாம் விஷம் இப்படிதான் சின்ன வயசுல நான் ப்ரேயர் சொல்லுவேன். அந்த ப்ரேயர் தப்பு சரி அதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணணும். அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ப்ரேயர், அப்படி ஒரு ப்ரேயர் இருக்க முடியாது. ஆனால் சின்ன வயசுல அப்படி ஒரு வைராக்கியம் இருந்தது கடவுளோடு கூட. அந்த வைராக்கியம் என்னை மற்றவர்களிருந்து பிரித்து காட்டினது. எப்படி? நல்லவர்களாக அல்ல. இதைத்தான் நான் கடைசியா சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக வாழ விரும்புகிறோம், உண்மையானவர்களாக வாழ விரும்புகிறோம். 2க்கு வித்தியாசம். நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் நம்ம எல்லாம் நல்ல உண்மையானவர்கள் அல்ல. நல்லவங்களை நம்ம சிகரெட்டு குடிக்க மாட்டோம், பீடி குடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், ஐடல் வர்ஷிப் பண்ண மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லை. ஆனால் புறணே பேசுவாங்க. ஆண்கள் யாராவது சொல்லுங்கப்பா, நான் புறணையே பேசுனது இல்லைன்னு. பெஸ்ட்
ஃபஸ்ட்டு பீப்புள் புறணி பேசுறதுல ஆண்கள் தான், தென் விமன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது, போய் பாருங்க. நம்ம சத்தமாக பேசுவோம், அவங்க அமைதியாக பேசுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். என்னால் மற்றவர்களுடைய வளர்ச்சியை சந்தோஷமாக பார்க்க முடியல. அதுக்கு பேர் புறணி. என்னுடைய கேரக்டர்ஸ்ல மாற்றம் இல்லை, ஆனால் என்னுடைய அவுட்லுக்ல நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் பி குட். நம்மளும் ரொம்ப நல்லவங்க, ஆனா உண்மையானவர்கள் அல்ல. கிறிஸ்தவம் இந்தியாவிலே தோற்று போனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். தன்னை நல்லவன் என்று காட்டுவதற்காக இயேசுவின் இடத்திலே ஒரு சுவிசேஷ பகுதி சொல்கிறது தன்னை நல்லவன் என்று காட்டுவதற்காக, லூக்கா சொல்கிறது தன்னை நீதிமான் என்று காட்டுவதற்காக. என்னுடைய உங்களுடைய விசுவாச செயல்பாடுகள் அவுட்கம் எல்லாமே திருச்சபைக்குள்ளே திருச்சபைக்கு வெளியே எப்படி இருக்கிறது என்றால், நான் நல்லவன் என்று காட்டுவதற்காகவும் நான் நீதிமான் என்று காட்டுவதற்காகவுமே நடைபெறுகின்ற ஒரு விஷயம். அதற்கு பின்பாக நான் குறையோடி கிடக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை. வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமானதை கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அது கடவுளேவாக இருந்தாலும், கடவுளுடைய குமாரனாகவே இருந்தாலும், வார்த்தையாக மாத்திரம் இருந்து விட்டால் கிறிஸ்துமஸ் வந்துவிடாது. வார்த்தை மாம்சமாக உருவாக வேண்டும். உங்களுடைய கொண்டாட்டங்களும் என்னுடைய கொண்டாட்டங்களும் மாம்சமாக வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசங்கள் அறிக்கைகளில் வித்தவுட் ஃப்ளஷ். நம்ம நிறையா க்ரீடு சொல்கிறோம்ல, பற்றுறுதி அறிக்கை, அந்த அறிக்கை, இந்த அறிக்கை, அதில் எதுலேயுமே ஃப்ளஷ் இல்லை. அதனால தான் இது பலன் செய்யவில்லை. நான் நடந்து போகிற போது நான் அடிக்கடி யோசிப்பேன், பேதுரு நடந்து போன போது, பவுல் நடந்து போன போது, வாழ்க்கையினுடைய விளிம்பில் நின்று வாழ்றதுக்காக கதறி துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தவங்க அந்த ஓரத்தை தொட்டா உயிர் பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு எங்களை தான் தொட்டா பாவம் தான் ஒட்டிக்குவோங்க. ஏன் பேதுருவுக்கும் பவுலுக்கும் மாத்திரம் இல்ல, லூக்காவினுடைய 2வது புத்தகம் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள், சீசர்கள் என்ற வார்த்தையும் அப்போஸ்தலர் என்ற வார்த்தையும் மாறி மாறி இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணியிருப்பாங்க. 12 பேர் தான் சீசன் அல்ல, பற்றுறுதி வைத்திருக்கிற எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான். பவுலிடத்துல என்ன அற்புதம் நடந்ததோ அது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நடக்க வேண்டும். எப்பொழுது நடக்க வேண்டும்? இயேசு சொன்னார், எனக்கு பிறன் யார்? இந்த 3 பேர்ல அவனுக்கு பிறன் யாரு நீ சொல்லுன்னு சொன்னப்போ, யார் அவனுக்கு கருணை காட்டினானோ அவன்தான் பிறன். இந்த விசுவாச பற்றுறுதி வாழ்க்கையில நல்லது கெட்டது, தீமை அநீதி நீதி எல்லாமே எதை பொறுத்து அமைகிறது என்றால், நீங்கள் அதுக்கு ஃப்ளஷ் கொடுக்காத வரைக்கும் அது அமைவதில்லை. அதை கருணை காட்டாத வரைக்கும் அது அமைவதில்லை. நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் அது நல்லதல்ல. கருணைனா நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட 2 இருக்குது ஒன்றை கொடுத்துட்டு போறது இல்லை. எனக்கு உள்ளதை கொடுத்து விட்டு இந்த 10வது அதிகாரம் கடைசியில் ஒன்றுல முடியுது. மார்த்தாள் மரியாளுடைய இன்சிடென்ட்ல முடியுது. அது எல்லாருக்கும் தெரியும், விமனுக்கு நல்லாவே தெரியும், மனப்படமா தெரியும். எல்லா விமன் ப்ரீச்சர்ஸும் அதான் பேசுவாங்க. ஏசு மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்குள்ளே வந்த போது மரியாள் மார்த்தாளும் வெல்கம் பண்றாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. மார்த்தாள் ஓடி போய் ஜீசஸ்க்கு என்ன டேபிள் சர்விங் எல்லாம் ரெடி பண்றா, சாப்பாடு ரெடி பண்ணி அதை கொண்டு டேபிளில் வச்சு அவளுக்கு சர்வ் பண்ணி எல்லாம் பரபரப்பா. மரியாளும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ மார்த்தாள் இயேசுவிடத்துல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை எப்படி வைக்கிறார்னா, யூ ஹாவ் டு டிமாண்ட் ஹர் டு ஹெல்ப் மீ அப்படின்றா. கோரிக்கையா இல்ல, டிமாண்ட் பண்றா. நீ அவட்ட சொல்லு, அவளை கட்டாயப்படுத்தி என் கூட வேலை செய்யணும்னு சொல்லு. அவன் அந்த டிமாண்டை வைக்க முன்னாடி ஒரு நல்ல லாஜிக்கலான ஒரு விஷயம் சொல்றான். நான் தனியா வேலை செய்வது உனக்கு வருத்தமா இல்லையா? நான் தனியா வேலை செய்வது நீதியா அநீதியா? 2 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் வேலை செய்ய தப்பு தானே? அப்போ அவளுக்கு சரியானதை சொல்லி கொடுன்னு சொல்றான். ஏசு சொல்றாரு, சரியானதை அவள் தெரிந்து கொண்டால் நீ தான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அது என்னதுங்க அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்ன மரியாள் நல்லதை செய்து விட்டால்?
அப்படி என்ன மரியாதை நல்லா செஞ்சு விட்டா? இன்னைக்கு உங்க வீட்டில் முடிச்சுட்டு போனவுடனே டின்னர் பண்ணாமல் வந்தவங்க போனவுடனே தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றி சட்னியை வச்சு கொடுக்கலன்னா என்கிட்ட மரியாதை போல நல்லவங்க தெரிந்து கொண்டேன்னு சொன்னா உங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள டிவோர்ஸே பண்ணிப்பாங்க. ஆனா மரியாதை அதைத்தானே செஞ்சா. அதுல ஒரு வார்த்தை வருகிறது, இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பது விஷயம் அல்ல. நல்ல பங்கையிலிருந்து எவைகள் எல்லாம் உன்னை விலக்கி விடுகிறதோ அவைகளை தூக்கி போட்டுட்டான்னு சொல்றார். What are the things are distracting you? She has escaped from those distractions. நல்ல கிரேக்கத்தில் அழகா இருக்கு. கவலைகளினாலும் பொறுப்புகளினாலும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிற, அதை தூக்கி போட்டதுனால இவள் நல்ல பங்குன்னா ஒரு கிஃப்ட் கிடையாது. எது என்னை என் கடவுளுடைய வழிகளிலிருந்து பற்றுறுதியிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை தூக்கி போடுவதுதான் நல்ல பங்கு. உண்மையை சொல்லணும்னா, வார்த்தையா சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுல இன்னும் ரொம்ப அழகா அந்த கிரேக்கர் பகுதியில வருது. கலாச்சார யூத, நாட் ஒன்லி யூத, கிரேக்க ரோம கலாச்சாரத்துல பெண்களுக்கு கிச்சனும் அந்த டேபிள் சர்வீஸ் தான் நல்ல பங்கு. அதுதான் உன்னை கடவுளுடைய ராஜ்யத்தில் நடந்த காரியங்களிலிருந்து விலக்குகிறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறது என்றால் அதை தூக்கி போட்டாலே அதுதான் நல்ல பங்கு. ஏது இந்த சமூகத்திலே இவள் நல்ல மனைவி, நல்ல மருமகள், நல்ல மகள், நல்ல பெண் என்று உங்களுக்கு நல்ல என்று பெயர் கொடுத்ததோ அந்த நல்லையை துச்சம் என்று தூக்கி போட்டதனாலே அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். புரியுதா? அதை தூக்கி போடாத வரைக்கும் பரலோக ராஜ்யத்தின் நல்ல பங்கு உனக்கு சாத்தியம் அல்ல. Don't get distracted. என் விசுவாசம் தூக்கி எறிய பழக வேண்டும். சின்னதா சொல்லட்டுமா, நானும் ஒரு பையனுக்கு அம்மா. இப்போதுதான் என் குட்டிக்கு நான் அடிச்சு சொல்ற விஷயம், அவன் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்ச பிறகு அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டோன்ட் ஷோ யுவர் மதர்ஹுட் டு அடல்ட் சன். என் மகன் ஒரு மகளை, ஒரு துணைவியை கண்டுபிடித்த பிறகு நான் என்னை விலக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அங்கு போய் என் தாய்மையை காட்டுவது முட்டாள்தனம். எல்லா கிறிஸ்தவ பெண்களும் அதான் செய்யறாங்க. 99.99 பேர் செய்யறாங்க. ஒரே ஒரு 0.1 தான் செய்யறது வித்தியாசமா இருக்காங்க. அதற்கு பெயர் நான் வைத்திருப்பது தாய்மை. என்னன்னா மதர்ஸ் லவ். தூக்கி போடுவது விசுவாச வாழ்க்கையில பற்றுறுதியில ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். தூக்கி எறிய பழகணும். அது சின்ன எடுத்துக்காட்டாக இதை சொன்னேன். என் 10 மாதம் மட்டுமே சுமந்த என் பிள்ளை, 20-30 வருடங்கள் மாத்திரமே வளர்த்த என் பிள்ளை, 30 வருடம் மாத்திரமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி பண்ணேனா? அதற்கே நான் இவ்வளவு சொந்த குமாரனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த உலகத்துக்கு கொடுத்ததை பத்தி எந்த கவலையும் இல்லாம கொண்டாடுகிறவ ஏன் சொல்லுங்க? 30 வருஷம் 25 வருஷம் வளர்த்த என் பிள்ளையை அவனுடைய வாழ்க்கையின் பாதியாக உறுத்தி வருகிற போது என்னால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் தன்னிலே தானாக இருக்கிற கடவுளிலே ஒரு பகுதியாக இருக்கிற சொந்த குமாரனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தூக்கி எறிந்தாரே, அதற்கு பெயர் தான் கொண்டாட்டம். தூக்கி எறிய பழகிறது தான் கொண்டாட்டம். கொண்டாடுவோமா கிறிஸ்துமஸ? எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்கப்பா? பிரசங்கம் முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க கிறிஸ்துமஸ்க்கு? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏழைங்களுக்கு கொடுத்துருப்பீங்கல்ல. கையில் தூக்க வேண்டாம். நீங்க வாங்கின ட்ரெஸ்ஸோட ரேட்டும் அந்த ரேட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சாப்பா? இல்லை இருந்துச்சுல. அல்லேலூயா சொல்லுங்க 2 கையில. தூக்கி எறிய முடியாது. ஒரு ட்ரெஸ்ல கூட என்னால என் சுயத்தை தூக்கி போட முடியாது. எங்க அம்மா செக்ஸ்டன் ஒய்ஃப் தானே, ட்ரெஸ் வாங்கி சேலை வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கட்டிட்டு வர அப்ப சின்ன பிள்ளை, அப்பெல்லாம் கேள்வியை தடுக்க மாட்டாங்கல்ல. வளர்ந்த பிறகு பேசினா திட்டுவாங்க, வாயமூடு. இந்த வயசுல இருக்கும்போது யாரும் கேள்வி கேட்ட தடுக்க மாட்டாங்கல்ல. நான் 24 நைட்டு ஓடி வந்து கொடுப்பாங்க சில விமன், எங்க விமன் ஃபெல்லோஷிப்ல. அப்போ ரேட்டு 60, 200 அப்பயே அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்க சேலை 3000, 4000. பார்டர்லாம் பெருசா இருக்கும்.
எங்கள் அம்மா சரியாக பாடவே இருக்காது, கண்ணாடியாக இருக்கும். நமக்கு தான் வாய் சும்மா இருக்காதுல்ல. எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, உனக்கு எம்மனே உன் வாய் தான். நான் கேட்பேன் எங்கள் அம்மாட்ட, எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் எல்லாரும் ஷேர் பண்ணுவோமா? அது எப்படி கடவுள் உன்னை போல பிறநேசன் தானே சொன்னார். அவங்க ஏன் அவங்களுக்கு நல்ல சேலை எடுத்துட்டு அம்மாவுக்கு இருக்கிற சீப்பான சேலை எடுத்து தராங்க? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தாழ்மை தாண்டி முக்கியம். இப்போ எங்கள் அம்மா திருப்பி கேட்குறேன், சும்மா அந்த தாழ்மையை பேசி பேசி ஒன்று உருப்படாமல் போயிடாது. தாழ்மை யார் பேசணும்னா மேன்மேல இருக்கிறவங்க தான் தாழ்மையை பேசணும். தாழ்மையில இருக்கிறவங்க தாழ்மை பேசினா அது அநீதி. ஏசு என்ன சொன்ன, மரியாதை என்ன சொன்னா? பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு, வயிறு நுரம்பு இருக்கிறவனா தூக்கி எரிஞ்சிருவேனார், பசியா அனுப்புவேனார். அதுதான் நீதி. எல்லாருக்கும் ஒரே நீதி. இயேசுவின் கிங்டம் ஆஃப் காட்ல எல்லாருக்கும் ஒரே நீதி கிடையாது, வேற வேற நீதி. அந்தந்த கான்டெக்ட் இருக்கிற மாதிரி விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஒரு டாக்டர்மா இருக்காங்க எங்கள் சர்ச்சில், எல்லாம் எங்களுக்குலாம் அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நிறைய நேரம் தருவாங்க, அதனால தப்பாக பேசிட்டாரு. ஆனால் அவங்க சேலை எப்பயுமே இப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நல்ல அம்மா என்னைக்கு போனால் நான் பார்த்து தான் அவங்க. ஏன்னா வி ஷுட் பி கிரேட்ஃபுல் டு பீப்புள் ஹூ ரைஸ்ட் அப்ல. அப்போது ஒரு வார்த்தை வருது, கிளாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. கோயில் குட்டி பொண்ணும் செக்ரட்டரி அம்மாவும் சேமா இருக்க முடியுமா? முடியுமா? முடியும் சொல்றது கிங்டம் ஆஃப் காட். அது எப்ப முடியும்? செக்ரட்டரி அம்மா தூக்கி போட்டாதான் முடியும். ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் தி கிங்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிஜெக்ட் பண்ணணும். அதற்கு பேர் தான் கொண்டாட்டம். மாம்சமாகாத கொண்டாட்டங்களை தூக்கி எறிவோம். மாம்சமாகிற கொண்டாட்டங்களை இல்லை, நான் எதுவும் தப்பா பேசினேன் சொல்ல, ரொம்ப முறைக்கிறாங்க பார்த்தோம். ஏதோ தப்பா சொன்னேன் நான். இல்லை, நீங்க சொல்லணும், நீங்க பேசல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சும்மா பேசுறது ஈஸி, ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. 365 நாள் ஆஃபீஸ்ல லக்கு ஓடி போய் வேலை செஞ்சுட்டு வர்றது நான் எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? கேட்குறீங்கல்ல, கேளுங்கன்றேன் நான். கேளுங்க. நீங்கள் கேட்காத வரைக்கும் நாங்கள் அறிவாளிகள். அல்லேலூயா. ஓகே, நான் அங்கங்க பேசியிருக்கிறேன், கோர்வையா எதுவுமே பேசல. ஏன்னா கோர்வையா பேசி எதுவுமே கோர்வையா சமூகத்தில் நடக்கலை. ஆனால் தூய ஆவியாரை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த திருமறையை நான் முழுமையாக நம்புகிறேன். கடவுள் உயிருள்ளவர். இந்த திருமறை மூலமாக நம்மளை மறுபடியும் செதுக்குகிறார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். கடவுள் நம்மை தொடர்ந்து செதுக்கட்டும். ஒருவேளை அடுத்த பண்டிகைக்கு முன்பாகவோ பண்டிகைக்கு பிறகு உங்களை வந்து சந்திப்பேன். நான் எங்கேயோ ரோட்டில் யாரையோ மாம்சம் பெற்ற ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினீர்களா என்று சொன்னால் அதுவே எனக்கு போதும். என் குழந்தை 4.5 வயது. என் குழந்தைக்கு நான் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கல. போன வருஷம் எடுக்கல, இந்த வருஷம் எடுக்கல. ஏன்னா கந்தை துணையில் பிறந்த இயேசுவை தான் என் குழந்தைக்கு நான் காட்ட விரும்புகிறேன். கந்தை துணையில் பிறந்த இயேசுவை அவன் புரிந்து கொண்ட பிறகு அவன் நியூ ட்ரெஸ் எடுத்து கொண்டாடட்டும். ஆரம்பமே நான் தவறாக என் குழந்தைக்கு சொல்லிவிட முடியாது. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ, புது ட்ரெஸ்ஸுக்கும் கிறிஸ்மஸுக்கும் we have to celebrate, no doubt about it. We have to celebrate, but who is celebrating? மேய்ப்பர்கள் செலிப்ரேட் பண்றாங்களா இல்ல சாஸ்திரிகள் செலிப்ரேட் பண்றாங்களான்ற கேள்வி இருக்கு. செலிப்ரேட் பண்றதுக்கும் சில நியதிகள் இருக்கு. செலிப்ரேட் பண்றதை தாண்டி we have to adapt to the new definition of what is celebration. கொண்டாட்டம் என்பது என்ன என்பதை திருமறையின் பக்கங்களிலிருந்தே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கொஞ்சமாக வந்ததுனால நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கொஞ்சம் பேர் வந்தால் தான் நல்ல அவுட்கம் வரும் நான் நம்புகிறேன். ஸோ கடவுள் ஏதாவது உங்களோட பேசுவாரானால் அல்லது கடவுள் ஏதாவது உங்களே என்னிடத்தில் கேள்வி கேட்டு என்னை அடிக்க சொல்வாரானால் நான் ரெடி. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து சில ரெஸ்பான்ஸை நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு இல்லாட்டால் பரவாயில்ல, உங்களோட ஜேர்னியில் எங்கேயோ நான் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸில் வருவேன். ஆனால் என்னுடைய ஆசை எல்லாம் என் சமூகம் என் கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என் கிறிஸ்துவின் பிறப்பை அது சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். கடவுள்